இந்து அறநிலையத்துறையை கடந்த 5 வருடம் நாசக்காடாக்கி அல்லேலியா பாபு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்படி இந்து அறநிலையத்துறை இப்போ இதில் கல்லூரிகள் கட்டணும், அதை தொடர்ந்து இந்த தாவக்கை அரசு பண்ணணும். இதுக்கு முன்னாடி 50 வருடங்களில் செய்யாததை கடந்த 5 வருடங்களில் முடித்துள்ளோம். இந்த மாதிரி கூமுட்டத்தனமாக பேசுறதுக்கு அல்லேலியா பாபு விட்டு ஆளே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 50 வருஷத்துல யார் ஆட்சியில் இருந்தது? திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு பல வருஷம் இல்லையா? அப்போ உன் ஆட்சியில் யாருமே வேலை செய்யல, கருணாநிதி வேலை செய்யலை அப்படின்னு சொல்ல வருவியா? அவர் வேலை செய்யல எல்லாமே தெரியும், எங்கே வேலை பார்த்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்து அறநிலைத்துறையில் சொல்கிறேன் நான், நீ வேற ஏதாவது நினச்சிட்டு இருக்க போறீங்க. அப்போ இங்கே இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, கல்லூரி கட்டுறதுக்கு கோவில் பணம், கோயில் உண்டியல் பணம், உன் வீட்டு வயிறு வளர்க்குறது கோயில் உண்டியல் பணம், கோபாலபுரத்தை வளர்க்குறது கோயில் உண்டியல் பணம், இருக்கிற அந்த இந்து அறநிலையத்தில் உட்காந்துட்டு ஊழல் பண்ணுற அதிகாரிகளுக்கு வயிறு வளர்க்குறது கோவில் உண்டியல் பணம். இது இல்லாமல் கல்லூரி கட்டுறது கோயில் உண்டியல், அரசாங்கத்தில் பணமே கிடையாதா? ஏன் இதே போல் நீ கிறிஸ்தவ சர்ச்சையில் போய் பணத்தை கேட்டு வாங்கிட்டு வாங்க போப்போ. அங்கே ஒரு அறநிலைத்துறை நீ இருக்க ஆட்சியில் இருக்கும்போது இல்லை இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கிட்டே சொல்ல, திமுக இப்போ கிறிஸ்தவ ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. அது ஜோசப் பேச்சுக்கு ஐடியா கூட, இப்படி உங்கள் ஆட்சி நடக்குது, நீ கிறிஸ்தவர், அதனால் கிறிஸ்தவ நிறுவனங்களில் பேசுங்க, அந்த சர்ச்சையெல்லாம் பேசி இனிமேல்ட்டு இந்து அறநிலைத்துறை இருக்கிற மாதிரி கிறிஸ்துவ அறநிலைத்துறை ஒன்று இருக்கணும், முஸ்லீம் அறநிலைத்துறை ஒன்று இருக்கணும். ஏன்னா முஸ்லீம் லீக் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க, அதனால் பணத்தை அங்கேருந்து வசூல் பண்ணி நாங்கள் கல்லூரி கட்டி கொடுப்போம், முஸ்லீம் கல்லூரி கட்டி கொடுப்போம், கிறிஸ்தவர்கள் கல்லூரி கட்டி கொடுப்போம். அதே போல் அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இந்து கோயில் பணத்துலேருந்து எடுத்து இந்துக்களுக்கு இந்து கோயில் நிலத்தில் கல்லூரி கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடு. இல்லை அப்படி அவங்கள சொல்லு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இழிச்சியாக வாங்க இந்து ஏதாவது இந்த சொல்லுவாங்களே, ஊருக்கு இழிச்சவன் பிள்ளையாருக்குள்ள ஆண்டின்னு முந்தைய ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழகத்தில் இழிச்சவாயன்னா அது இந்துக்கள், இந்து கோவில்கள். எதுக்கு வேணுமோ அங்கே எடுத்துக்கலாம் போயிட்டு. கேவலமா இல்லை? ஒரு அரசாங்கம் இத்தனை வருஷம் நடத்திட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷம் அரசாங்கம் நடத்தி நான் இன்னும் கோயில் உண்டியல் பணத்தை எடுப்பது அரசுக்கு அவமானமா தெரியலையா? தங்களுடைய இது புண்ணிய காரியம் நல்ல காரியங்களுக்காக கோவிலில் இடும் காணிக்கை பணத்தை திருடுவது என்பது, இல்லை காணிக்கை பணத்தை எடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப கேவலமா தெரியலையா உங்களுக்கெல்லாம்? இப்படி அடுத்தவன் பணத்தை எடுத்து செய்யறது பிறகு ஆட்சின்னு யாரா சொல்லி கொடுத்தது உங்களுக்கெல்லாம்? இதுல பெருமை கூந்தல் வேற. கடந்த 50 வருடங்களில் செய்யாது, கடந்த 5 வருடங்களில் செய்தோம் அப்படின்றத சொல்லலாம்னா கோவில்கள் இடித்ததை சொல்லலாம். கடந்த ஆட்சியில எத்தனை கோயில் இடிச்சுன்னு தெரியுமா நாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு கேவலமான ஒரு சாதனை வேணா உங்களுக்கு உண்டே தவிர மற்றபடி நீங்கள்லாம் இந்து அறநிலையத்துறை தூக்கி நிறுத்தவும் இல்லை, இந்து கோவில்களை தூக்கி நிறுத்தவும் இல்லை, இந்து பக்தர்களுக்கு நிறைய வசதி செஞ்சு கொடுக்கவும் இல்லை. முழுக்க சுரண்டி பணக்காரன் ஆயிருப்பீங்க. அந்த பணம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கூட வரப்போகிறது கிடையாது. அதுக்குரிய அந்த பாவத்துக்குரிய தண்டனையை உங்கள் தலைவர் தத்தி ஸ்டாலின் அனுபவிச்சுட்டு இருக்கார். நீயும் அழுத பார்த்தோம், இன்னும் நிறையா மீதி இருக்குது. அந்த பால்டாயில் ஜெயில் கிட்ட வர போயிட்டு இருந்திருக்காரு, இன்னும் ஜெயிலுக்குள்ளே போவாங்க, நீலாம் போயிட்டு வருவீங்க. அதை பார்க்குறோம் எல்லா இந்துக்களும் அதை கண்டிப்பாக பார்க்கும். ஏன்னா அவ்வளோ வைத்தறிச்சலோடு இருக்கும் நீங்கள் பண்ண ஆட்சி. அதே போல் இந்த ஆட்சியில் அப்படியே சில விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கும் பக்கத்தில் ரூம் போட்டு வைங்க. ஏன்னா இந்து கோவில் பணத்தை எடுக்கிறோம் எவனும் உருப்பட போகிறது கிடையாது, எவனும் நல்லா இருக்க போகிறது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, கருணாநிதி பெத்தம்மா, ஸ்டாலினாக இருந்தாலும் சில ஸ்டாலின் பெத்தம்மா, உதயநிதியாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் கோயில் பணத்தை எடுப்பவனுக்கு குலநாசம்.